எங்களை பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்றது அப்படின்னா ஒரு சிலர் நிறைய இடங்கள் ஆமா இவ பொம்பளை தானே மாதிரி இந்த கூத்து இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப சமுதாய புரட்சிகளையும் சேர்த்து நான் இன்னைக்கு கொண்டு போற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே பெண்கள் தான் உங்க வீட்டுல இருக்கிறாங்க. நாங்க செய்யறது உங்க பெண்கள் பேசுவாங்களான்னா கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி தாக்கமாவும் போவாங்க. ஆமா இவ பேச வர யோக்கியமா அப்படிலாம் எங்களை இழிவுபடுத்தி பேசுனதெல்லாம் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புனிதம் வீதி நாடகம் தெருக்கூத்து மருவி வீதி நாடகம் நடிக்கிறவங்க உங்க டீம் குழு நம்ம பார்க்க வந்திருக்காங்க. பிளஸ் நம்மளும் பார்த்துருக்கோம். நிறைய என்ன பண்ணா சமுதாய மக்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னா இவங்க வீதி நாடகம் போட்டு அதை ஈஸியா மக்களுக்கு புரிய வச்சிருவாங்க. ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்றாங்க. இது சுதந்திரம் அடைகிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கு வீதி நாடகம் ரொம்ப முக்கியமா இருந்தது. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வர்ற காலகட்டத்துக்குள்ள நம்மளாம் டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்கும்போது இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஸோ அதனால இப்போ அவங்கள்ட்ட இவங்களோட எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். ஆனா இப்போ தெருக்கூத்து வீதி நாடகமா கன்வெர்ட் ஆகி இப்போ காலம் 2024 வருஷத்துல போயிட்டு இருக்கிறீங்க. இது பாரம்பரிய நாடகம், பாரம்பரிய செயல்பாடுன்னு கூட சொல்லலாம். அதை இது ஒரு வரலாறு என்னன்னா எப்படி நம்ம ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது நம்ம இப்ப சொல்ற மிஸ்டர் ரெண்டு தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயல் இசை நாடகன்றதுல அந்த நாடக பிரிவுல ஆரம்ப கட்டங்கள்ல கூத்து அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கூத்து வழியா அது கலைகளை நம்ம ஒரு கதையோ இல்லை ஒரு புராணத்தையோ ஒரு வரலாறையோ எடுத்து சொல்லக்கூடியதான் கூத்து. அது நிறைய கூத்து வகைகள் இருக்கு. மரங்களை பாதுகாக்கணும், பாதுகாக்கணும். போலீஸ் வச்சு பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பேர் நம்ம அவங்க பொறுப்பெடுத்து பாதுகாக்கணும். அப்படி வந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல இப்ப நிறைய மாற்றங்கள் நடக்குதுல்ல. இப்ப ஆரம்பத்துல மனிதர்கள் நம்ம சக்கரத்தை கண்டுபிடிச்சோம். வெறும் சக்கரத்தை மட்டும் இப்ப ஓட்டுறது இல்லை. இன்னைக்கு நம்ம நவீனமா பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம். அது மாதிரி இந்த கூத்து இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப சமுதாய புரட்சிகளையும் சேர்த்து நான் இன்னைக்கு கொண்டு போற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. புராணங்கள் மட்டுமே சொல்லிக்கிருந்த காலங்கள் தாண்டி இன்னைக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவை, என்ன விழிப்புணர்வு தேவை, மக்கள் எப்படி இருக்கணும், சமுதாய ரீதியா ஒரு ஜாதிய எதிர்ப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நம்ம பூமியை பாதுகாக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல உடல்நலம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு புரிதல் உண்டாக்கணும் அப்படின்னா அது கலைகள் வழியா கொண்டு போறது ரொம்ப சுலபம். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா அந்த நாடகம்ன்றது மக்களுக்கு எளிய மக்களுக்கும் தகவலை கொண்டு போய் அவங்களுக்கு புரியுற மாதிரி சேர்க்கிற வேண்டிய விஷயம். இப்ப படிச்சவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க புத்தகத்தை பார்த்து படிச்சாங்கனாலே அது அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா எல்லா மக்களுக்கும் போய் ஒரு விஷயம் சேரணும் அப்படின்னா அது கலைகள் மூலமா தான் கொண்டு போக முடியும். அதுலயும் குறிப்பா அந்த நாடகம்ன்றது பாமர் மக்களுக்கும் ஒரு கருத்தை நேரடியா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதோட ஆரம்ப கட்டங்கள் தமிழோட வரலாற்றிலே இருக்கு கூத்துன்றது. இப்ப அதோட வடிவம் மாறி நம்ம குறிப்பா பார்த்தோம்னா நம்ம சுதந்திர போராட்ட காலங்கள்ல மக்களுக்கு இந்த விடுதலை உணர்வை ஏற்படுத்துறதுக்காக கூத்துக்காலம் நடந்திருக்கு. அடுத்தபடியா இந்த நிறைய இடங்கள்ல தொழிலாளர்களுக்கு அவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல அவங்களுக்கான அந்த உரிமைகளை வாங்குறதுக்காகவும் அவங்களுடைய தொழிலாளர் மத்தியில அவங்களுடைய நிலைமையை புரிய வைக்கிறதுக்காக இந்த நாடகங்கள் அங்கங்க சின்ன சின்ன குழு மாதிரி இணைச்சு அதை அவங்களுக்கு புரிய வச்சு பெரிய புரட்சிகளா ஏற்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தோம்னா நம்ம நாட்டுல வெளிநாடுகளுக்கு கூத்து போயிருக்கலாம். அந்த கூத்து வீதி நாடகமா மறுபடியும் நம்ம நாட்டுக்குள்ள வருது, இந்தியாவுக்குள்ள. அதுல நிறைய பேர் அதுல பண்ணியிருக்காங்க. ஃபாதர் சர்க்கார்ல இருந்து நம்ம சப்தர்கஷ்மி நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கல்கத்தாவில் டெல்லியில எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி கடந்து வந்த பாதை தான் இந்த வீதி நாடகம்ன்றது. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிரபலமானது எப்ப அப்படின்னா இந்த அறுவலி காலகட்டங்கள்ல இந்த எழுத்தறிவை மக்களுக்கு கொண்டு போகணுன்றப்ப இந்த அறுவலி காலகட்டங்கள்ல ரொம்ப வலுப்பெறுது இந்த வீதி நாடகம்ன்றது. அது மூளை முடுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல சேர்ந்து அந்த படிக்கிறவங்களோட எண்ணிக்கையை கூட்டுறதுக்கான ஒரு வழியில செஞ்சதுல இந்த வீதி நாடகம்ன்றது மிக சிறப்பானது. அதன் அடிப்படையில இந்த வீதி நாடகம்ன்ற செய்யக்கூடிய அந்த குழுக்கள் ரொம்ப குறைவு தான். நிறைய கிராமிய கலைகள் பண்ணுவாங்க. நாங்களும் கிராமிய கலைகளை சேர்த்து கொடுக்குறோம். ஏன்னா அப்படின்னா வெறும் நாடகம் மட்டும் பார்க்கும்போது அதை விரும்புறவங்க கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க.
அதோட சேர்த்து ஒரு பொழுதுபோக்குக்காக கிராமிய கலைகளையும் நாங்க சேர்த்து கொடுக்குறோம். கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், இதெல்லாம் வந்து மக்களை வந்து வரவேற்கிறதுக்கான ஒரு விஷயம். வர சொன்னாலும் அந்த விஷயம் எதுக்காக பண்றோங்க, இந்த நாடகம் அதை வந்து ஹைலைட்டா பண்ணி இந்த வீதி நாடகன்ற விஷயத்த வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில குழுக்கள் மட்டுமே இந்த வீதி நாடகத்தை வந்து முறையா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் முறையா இதை வந்து படிச்சு தொண்டு நிறுவனங்களுடைய மாநில அளவிலான பயிற்சிகள் முடிச்சு நாங்க வந்து கலைஞர்களா இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இந்த துறையில வந்து அனுபவமிக்கவங்களா இருக்காங்க. இது வந்து குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் தான் இது பண்றாங்களா, அப்படி யாருனாலும் கத்துக்கலாம்ல? இதுல வந்து சமுதாயங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து அதை கத்துக்கலாம். இவங்க தான் கத்துக்கிறணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. இந்த கலை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். அதை வந்து நம்ம யாரும் வந்து ஒருத்தருக்கு உரிமையானதுன்னு சொல்ல முடியாது. இவங்க மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படின்றதுல இல்ல. கலை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது, யாரு வேணாலும் கத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம மூவிலாம் பாக்குறோம். நான் மூவிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் நடிகர் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஈவன் இப்ப வந்து சூர்யா இருக்கட்டும், நடிகர் சூர்யா இருக்கட்டும், நடிகர் விஜய் சேதுபதியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து தெருக்கூத்துல இருந்து நடிச்சு அதுல கத்துக்கிட்டத படத்துல வந்து அவங்க ஷோ பண்றன்ற நிறைய இன்டர்வியூ அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தெருக்கூத்து நடிகர்கள் அவங்க அதுல பண்ணி கத்துக்கிட்டு தான் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இப்ப எல்லாமே வந்து வேற கிரகத்தை போய் ரிசர்ச் பண்ண போற காலகட்டத்துல மக்கள்லாம் வேற மாதிரி உலகத்துல போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய எக்கனாமிக்கல் லெவல் எப்படி இருக்கு, உங்களுடைய பணம் எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி மக்கள் பார்வை எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த கூத்துக்கலைகளை வந்து விரும்பக்கூடிய கலைஞர்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா ரொம்ப நலிவான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா கலைஞர்களுக்கு வந்து பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு நிறைய நிறுவனங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருந்து அப்படி ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ கலைஞர்களுக்கு முன்னாடி ஒரு மாதத்துல ஒரு 20 நாள் வேலை கிடைக்கும், அதை ஒரு பணியா பார்த்துட்டு அதோட வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு ஊதியமா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப நிறுவனங்களும் அந்த அளவுக்கு நிகழ்வுகள் கொடுக்கறது இல்ல. அரசு துறைகள் நிறைய வந்து இந்த கலைஞர்கள் வந்து பயன்படுத்துறாங்க. பள்ளி கல்வித்துறையா இருக்கலாம், இல்ல வந்து சுகாதாரத்துறை இருக்கலாம். இவங்களும் ஒரு சில நிகழ்வுகளுக்கெல்லாம் நேரடியாக கலைஞர்கள் வந்து பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் இதோட வாய்ப்புகள் வந்து கலைஞர்களுக்கு கொஞ்சம் மிக குறைவு தான். அதனாலதான் நிறைய பேர் இந்த வீதி நாடகத்துறையை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு அவங்க போறாங்க. நாங்க இதன் மேல இருக்கக்கூடிய அந்த பிடிப்புல, ஏன்னா நாங்க ஆரம்ப கட்டத்துல இருந்தே நாங்க வந்ததுனால இது எங்க போனாலும் எங்களை கடைசியில இங்க வந்துதான் நிக்க வைக்குது. ஸோ அதனால பொருளாதாரத்தை தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தொழில் மேல ஒரு பற்று இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எங்களுக்கு இந்த வீதி நாடகத்துல ஒரு பற்று. இப்ப வீதி நாடகம் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்க சந்ததிகள் வந்து மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் அவங்க இதுல ஈடுபாடா இருக்கிறாங்களா? அதாவது இப்ப எனக்கு திருமணம் ஆகி சின்ன குழந்தை தான். என் குழந்தை வந்து இந்த வீதி நாடகத்துல வந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து பன்முகத்தன்மையாக்கும். நம்மளை வந்து ஒரு சமுதாயத்தை பத்தி சிந்திக்க வைக்கும். ஒரு சாதாரண மனுஷனா இருந்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே. ஜாதி அடிப்படையா இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப பின்னணியா இருந்தாலும் சரி, ஒரு சமுதாய பின்னணி, இதுகெல்லாம் உடைச்சு ஒரு மனிதனா ஒரு மனிதத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்குன்ற விஷயத்த சொல்றோம். ஸோ இந்த வீதி நாடகங்கள் கத்துக்கிற போது எனக்கு கிடைச்ச அந்த பகுத்தறிவு என் குழந்தைக்கு கிடைக்கும். அப்போ வந்து என் குழந்தைக்கு வந்து இந்த விஷயத்த நான் கொண்டுட்டு போகணும். அதை கொண்டுட்டு போறது அதான் அந்த பையன் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய நடிகர்கள் எல்லாமே கூத்துப்பட்டறை, அவங்க இந்த தெருக்கூத்துல இருந்து வந்தவங்க கூத்துப்பட்டறைன்றது சென்னையில வந்து அவங்க ஒரு குழுவா இருக்காங்க. இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் நாங்க புனிதம் கலை மேம்பாட்டு மையம்ன்ற பேர்ல செயல்பட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் நாசரா இருக்கலாம், ஒரு பசுபதியா இருக்கலாம், விமல், வித்தார்த்து, நிறைய பேர் இருக்காங்க நம்ம வீதி நாடகம் கூத்துப்பட்டையில இருந்து வந்தவங்க. அவங்களோட நடிப்பு மத்தவங்களோட வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து மக்களா வந்து நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமா கத்துக்கிட்டவங்க. எங்களுக்கும் இருக்கு ஒரு முறை, ஒரு ஆரம்ப கட்டத்துல எங்களுக்குன்னு பயிற்சி கொடுப்பாங்க. இந்த பயிற்சியை நம்ம முழுமையா எடுத்துக்கிறோம். முகத்தை வந்து பாவனை பண்றதுக்கான பயிற்சி இருக்கு, உடல் அசைவுகளுக்கான பயிற்சி இருக்கு, கண்களுக்கான பயிற்சின்னு சொல்லி ஒவ்வொன்றும் தனித்தனியா நாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இதை பண்றோம். அதனால அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல நாங்க நிச்சயம் வந்து ஈடுபடுவோம். கண்டிப்பா. இப்ப நீங்க தெருக்கூத்து தெரு நாடகம் வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் வந்து என்னடா பண்றீங்க சப்தி ஏதாவது வார்த்தைகள் சொல்லி அந்த இடத்துல எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? ஒரு ஆள் கோவப்பட்டு ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்க, திரு நாடகம் மூலம் வந்து சொல்ல விரும்புறீங்க, அப்போது ஒரு ஆள் எகேன்ஸ்டா வந்து எதிராக வந்து உங்களை பேசும்போது அந்த இடத்துல எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? நிறைய சம்பவங்கள் இதே மாதிரி நடந்திருக்கு. இப்ப எப்படின்னா ஒரு 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 இடத்துக்கு பண்றப்ப
நம்ம ஒரு ஒரு பொதுவான விஷயத்த சொல்றப்ப அதுல எதிர்ப்பான நபர்களும் இருப்பாங்க, ஆமா. அது மேல உடன்பாடு இல்லாதவங்க இருப்பாங்க. எனக்கு கூட ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு கிராமத்துல நிகழ்ச்சி பண்ணும்போது குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அனைவருக்கும் கல்வின்ற விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கவரு நாங்க படிக்க வைங்கன்னு சொன்னதும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கோவத்துல அறுவடை எங்களை வெட்ட வந்துட்டாரு. சரி, சரி. அறுவடை வெட்ட வந்துட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கவங்க அப்புறம் தடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லா பேர் இருக்கிறதுனால அவங்க தடுத்து ஏங்க அவங்கள இது பண்ண வெட்ட போனீங்கன்னு சொல்லி கேட்டப்ப, என் பிள்ளைங்க 2 பேரும் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனா அவங்களுக்கு வேலை ஒண்ணும் அரசாங்கம் கொடுக்கல, ஓ, அந்த ஆதங்கத்தை அவங்க எங்க மேல காட்டுறாங்க. சரி, சோ சரி. அதுவும் வந்து நியாயமானது. அப்ப என்னன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய கலை அவங்கள வந்து பாதிப்பு உண்டாக்கி இருக்கின்றதா அது விஷயம். ஒரு பெருமை தானே. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு அவங்களோட நாங்க வந்து ஒரு பிணைப்பா இருந்திருக்கோம் அப்படின்றதா. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த போதையை அடிக்கிறவங்க எல்லாம் வந்து பாட்டில் எடுத்துலாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. நைட் நேரத்துல நிகழ்ச்சி பண்ணும்போது அதுல எல்லாம் தப்பிச்சு வந்திருக்கோம். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எங்க வாழ்க்கை. இப்ப நீங்க தெருக்கூத்து நடிகர்கள்னு சொல்லும்போது கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குதா? ஐ மீன் ஏதாவது மந்த்லி உங்க 1000 ரூபாய் 2000 அது மாதிரி எதுவும் கிடைக்குதா? இருக்கா? அதாவது அரசுல இருந்து இந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்குன்னு ஒரு சமூக கலை பண்பாட்டுத்துறை மூலமா, தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலமா அடையாள அட்டை கொடுக்குறாங்க. ஓகே. முன்னாடி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அரசு சார்பா கலைஞர்களுக்கு பெருசா கிடைக்கல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசுகள் வந்து எங்களுக்கு இப்ப போக்குவரத்து புறநகர் பேருந்துல எல்லாம் பாதி விலைக்கு 50% ஓ, சூப்பர். விலை கொடுத்துருக்காங்க. இப்ப சென்னை போறதுக்கு 400 ரூபானா நமக்கு வந்து அந்த ஐடி கார்டும் அந்த ஒப்பந்த இதுவும் காட்டணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் இதுவும் காட்டியாச்சு, ஆர்டர் காப்பியும் காட்டியாச்சுன்னா ஜெராக்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்தோம்னா 400 ரூபான்ற இடத்துல 200 ரூபாய் தான். சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி அனுபவிச்சுட்டு அதை இருக்கீங்க. அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப அது வந்து அரசாங்கம் எங்களுக்கு வந்து சிறப்பா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப இசைக்கருவி எல்லாம் கொண்டு போறதுக்கு இலவசமாவே கிடைக்குது. ஓகே. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் கலைஞர்கள் பஸ்ல போனாலே அவங்களை ஏத்த மாட்டாங்க. இந்த விஷயத்த கூட சேர்க்கறதுக்கு கண்டக்டர் நிறைய பேர் வந்து முன்னாடி அதெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. இப்ப ஓரளவுக்கு அரசோட அந்த வற்புறுத்தலால கலைஞர்களுக்கு நிறைய வந்து இதை அனுபவிக்கிறோம் நாங்க. இப்ப வந்து ஆண்கள் வந்து தெருக்கூத்து பண்ணும்போது பெண்களும் கலந்து இதுல பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. சோ இப்ப நீங்க பெண்கள் வந்து தெருக்கூத்து பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா ஃபேஸ் பண்ற நிலைமை வந்திருக்கும். எது மாதிரிலாம் மக்கள் உங்களை ரியாக்ட் பண்றாங்க? எங்களை வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்றது அப்படின்னா ஒரு சிலர் வந்து நிறைய இடங்கள் ஆமா இவ பொம்பளை தானே, அந்த பொண்ணுங்களை கொஞ்சம் கண்ணில் காட்டுறா, ப்ரோக்ராம் பேமெண்ட் போக மேட்ருக்கு தனியா கொடுத்துடுறோம், எங்க தொட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழிவாலாம் பேசுவாங்க. நாங்க அந்த இதே விஷயத்தையும் நாங்க பொம்பளை தான் இருந்தாலும் எங்களுக்கு இப்ப நாங்க வந்து உணர்வு பூர்வமா நடிக்கிறதுனால இந்த கலையை உணர்ந்து நாங்க செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கோம். அதே பெண்கள் தான் உங்க வீட்டுல இருக்கிறாங்க. நாங்க செய்யறது வந்து உங்க பெண்கள் வந்து பேசுவாங்களான்னா கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி தாக்கமாவும் போவாங்க. ஆமா இவ வந்து பேச வர யோக்கியமா அப்படிலாம் எங்களை இழிவுபடுத்தி பேசுனதெல்லாம் உண்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பெண்கள் சம்பந்தமா இருந்தாலும் சரி மத்த பொதுவான விஷயங்களா நாங்க வந்து நாடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயம் அந்த செய்ய சொல்றாளே இவ ஏன் தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்கிட்ட இருந்து நிறைய எங்களை வந்து திட்டுவாங்க. நான் வந்து நல்ல விஷயம் செய்யறேன், அவன் வந்து எனக்கு வந்து தவறா செய்யறான் அப்ப அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைய வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்களை செய்யும் போது எங்களுக்கே பரவாயில்ல நம்ம மனமாற்றம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருந்துச்சு. அந்த எவ்வளவுதான் நம்ம பெண்களை இழிவுபடுத்தினாலும் இந்த சந்தோஷம் எங்களுக்கு பெரிய விஷயம் ஆயிடும். இப்ப காலகட்டத்துக்கு வந்து பெண்கள் ஒரு பொதுவான இடத்துல நின்று பேசுறாங்க அப்படின்னால இது பெரிய விஷயமா இருக்கு. இப்ப அந்த வீடியோ பாக்குற பெண்களுக்கு வந்து நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா நாம எதுக்கும் சலைச்சவங்க இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில நம்ம முடிச்சிருவேன். இதுதான் வந்து எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியும், ஆனா அதுக்கு நாம தயங்குறோம் அப்படிங்கறத முன் வச்சுட்டு. கண்டிப்பா வீதி நாடகம் நீங்க கலைஞர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அன்பார்ச்சுனேட்லியா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இறந்துடுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல என்ன நலத்திட்டங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்ற சொல்ல முடியும்? யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? ஆரம்ப கட்டங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இப்ப அரசுல வந்து பார்த்தோம்னா இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு 25,000ன்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு 25,000ன்றது வந்து ஒரு கலைஞன் இழந்துட்டு அந்த குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு அது உதவியா இருக்குன்னு தெரியல. அரசாங்கத்திட்ட வந்து எங்களுக்கு இருக்க சூழ்நிலையில இது வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இலவச பேருந்துக்கு அந்த பாதி கட்டணம், கலைஞர்களுக்கான உபகரணம் வாங்குறதுக்கு, அதே மாதிரி நிறைய நிகழ்வுகளுக்கான துறைகள் மூலமா கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து இந்த கலைஞர்கள் வந்து ஒரு கலாச்சார வழியில ஒரு நாட்டோட கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய கலைஞர்கள்,
அவங்களோட குடும்பம் வந்து அந்த கலைஞர்ல இழந்து தவிக்கும் போது ஒரு கலைஞனுக்கு ஒரு இழப்பீட்டு தொகைன்றது ஒரு ஒரு விபத்து மரணம் இளம் வயதா இருந்தா அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம், இயற்கை மரணம் அப்படின்னா ஒரு 3 லட்சம், இந்த மாதிரி கொடுத்தா அவர் நம்பி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் வந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சி அடைவாங்க. இதை வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளா நாங்க வைக்கிறோம். இப்போ வந்து இந்த வீதி நாடகம் நடிக்கிற குழு வந்து ரொம்ப அழகா அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம விஷுவலா நம்ம வந்து நடிச்சு காட்டுறோம் அப்படின்னா, நம்ம படத்து மூலமோ ஷோ பண்றோம் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு மக்களுக்கோ இல்ல பள்ளி மாணவர்களுக்கோ வந்து புரியுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஆனா இவங்க மூலம் ஒரு நாடகம் மூலமாகவோ ஒரு பறையாட்டம் மூலமாகவோ இல்ல வந்து ஒரு கரகாட்டம் மூலமாகவோ வந்து ஒரு விஷயத்த மக்களுக்கு பொதுமக்களுக்கா இருக்கட்டும் மாணவர்களுக்கா இருக்கட்டும் ஒரு ஈஸியா புரிகிற தன்மை கண்டிப்பா இது இருக்கு, ஒரு உயிர் இருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பா நம்புறோம். நாங்க இவங்க மாதிரி ஆளுங்களை நீங்க ஸ்கூல்லயோ இல்ல பொதுவான ஒரு திருவிழாவிலையோ வந்து பயன்படுத்தணும், இவங்க மூலம் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படி விரும்புறீங்க அப்படின்னா புனிதம் அப்படின்ற அந்த குழுவுடைய நம்பர் டிஸ்பிளேல வரும், டிஸ்கிரிப்ஷன்ல நான் மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க அதை அழகா பயன்படுத்திக்கலாம். அந்த பட்ஜெட் எல்லாமே நீங்க டைரக்டா அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற இந்த பதிவை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.